நம்மளுடைய எண்ணம், செயல், சொல், அதாவது ஒருத்தருக்கு இந்த விஷயம் தெரியவா போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற விஷயம். இப்போ நீங்கள் யாரையாவது பற்றி ஒரு வீட்டில் ஒரு விஷயம், ஒரு கஷ்டம் நடக்குது, அதை உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட சாதாரணமாக கேட்டுட்டு இவங்களுக்கு இது தெரியவா போகுதுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டு பாருங்களேன். கொஞ்ச நாளைக்குள்ளவே அதே கஷ்டம் வேறு விதத்தில் உங்கள் வீட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ நடந்த மாதிரி நமக்கே அது நம்மளை அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். இது ஒரு எண்ணத்துக்கே உள்ள பலன் இருக்குது. அதாவது அப்போ ஒரு சொல் நம்ம வாயிலிருந்து வெளியில் வந்துட்டால் அதே அந்த சொல்லுக்கான பலன் திருப்பி நம்மக்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி தான் செயலுமே. நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அது அதே மாதிரி பலனை ஒன்று நமக்கோ நமக்கு பிடிச்சவங்களுக்கு நடந்தோ நம்ம பார்த்து அதை வருத்தப்படணும் அப்படின்னு இருக்கும். இது கர்மா. அதாவது கர்ம விதி என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் இந்த கர்மானா என்ன, இது யார் எழுதுகிறாங்க, இது கடவுளா, பிரபஞ்சமா, இது என்ன அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப தேடி ரொம்ப டீப்பாக இது பண்ணேங்க. எந்த ஒரு விஷயமும் டீப்பாக பார்க்கணுன்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதில் அந்த மாதிரி நான் தேடும்போது கர்ம ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஎன்ஏ ஜோதிடம், அதாவது ஒரு கர்ம பலன், ஒரு லக்னமா அதுக்கு இந்த கர்மா, ஒரு ராசியா அதுக்கு இந்த கர்மா, இந்த நட்சத்திரமா அதுக்கு இந்த கர்மான்னு சொல்லி அப்படியே நெத்தி புட்டில் அடித்த மாதிரி இவங்க வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், அது ஒரு துளி கூட மாறாது, இவங்க பிறந்தபோதே அந்த கர்மான்றது எழுதப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி அதில் அவ்வளோ எக்ஸாக்டாக அதில் புரிய வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்கிறேங்க, எந்த ஜோதிட முறையாக இருந்தாலுமே சரி, அதில் இந்த நேரத்துக்குள்ளே வேலை கிடைக்கும், இந்த நேரத்துக்குள்ளே குழந்தை பிறக்கும், இந்த நேரத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கும், உங்களோட எதிர்காலத்தில் இந்த நேரத்தில் இது நடக்கும், அந்த மாதிரி இந்த தசாபுக்தியில் இப்படி நடக்கும், இந்த சனிப்பெயர்ச்சியில் நீங்கள் இப்படி இருப்பீங்க, இப்படி சொல்கிறது உண்மையாக சொல்லணுன்னா உலகத்தை ஏமாத்துகிற ஒரு விஷயம்தான். ஏன்னா எல்லாமே கர்மா தான். நம்ம ஒரு தப்பு செய்கிறோம், ஒரு புண்ணியம் செய்கிறோம், எல்லாமே கர்மாக்குள்ளே அடங்குது. இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாலே அது எந்த கர்மாவை அனுபவிக்க போகுது அப்படின்றது அதனுடைய ராசி, அதனுடைய ராசி நட்சத்திரம், லக்ன நட்சத்திரம், அதனுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், இதை வச்சே நம்ம கணிச்சிட முடியும்.